Welcome to Rajaval Education Channel. In the video, 2024 CBSE 12th Physics Board Exam set 1 question paper 22nd question எப்படி solve பண்றதுன்றத பார்க்கலாம். இந்த சர்க்யூட்ல 3 batteries இருக்கு. First இந்த 2 batteries consider பண்ணலாம். இந்த 2 batteries current pass ஆகுது. So இந்த பேட்டரியிலேருந்து I1 கரண்ட்டும் இந்த பேட்டரியிலேருந்து I2 கரண்ட்டும் பாஸ் ஆகுது. பி ஜங்ஷன்லேருந்து இந்த I1 I2வும் கம்பைன்ட் ஆகி I3 கரண்ட் பாஸ் ஆகும். ஏபி பிரான்ச்ல I3 கரண்ட் பாஸ் ஆகும். சேம் I3 கரண்ட் தான் GF பிரான்ச்லயுமே பாஸ் ஆகும். எஃப் ஜங்ஷன்லேருந்து இந்த I3 கரண்ட் I1 கரண்டா இங்க பாஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கரண்டோட டைரக்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் ரூல், அதாவது கரண்ட் ரூல் இந்த 2 ஜங்ஷன்ஸ்லயே அப்ளை பண்ணும். பி ஜங்ஷன்ல I1 கரண்ட் என்ட்ரி ஆகுது, I2 கரண்ட்டும் என்ட்ரி ஆகுது, I3 கரண்ட் எக்ஸிட் ஆகுது. அப்போ I3 is equal to I1 plus I2ன்னு எடுக்கலாம். எஃப் ஜங்ஷன்ல I3 கரண்ட் என்ட்ரி ஆகுது, I2 கரண்ட் எக்ஸிட் ஆகுது. ஸோ I3 minus I2 இந்த ஈக்குவேஷன்லேருந்தே நம்ம அதை எடுத்தோம்னா I3 minus I2 is equal to I1 கிடைக்கும். அப்போ இங்க பாஸ் ஆகிற கரண்ட் I1 கரண்ட். நெக்ஸ்ட் இந்த லூப் CBFDC லூப் எடுத்துக்கலாம். ஸோ இதுல கிர்ச்சாஃப் செகண்ட் ரூல் ஆர் வோல்டேஜ் ரூல் அப்ளை பண்ணும். வோல்டேஜ் ரூல்ல கரண்டோட டைரக்ஷனும் லூப்போட டைரக்ஷனும் சேமா இருந்ததுன்னா விக்கு பாசிட்டிவ் சைனும், லூப்போட டைரக்ஷனும் கரண்டோட டைரக்ஷனும் ஆப்போசிட்ல இருந்ததுன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு நெகட்டிவ் சைனும் கொடுக்கணும். ஸோ இதுல இந்த லூப்ல 3 பிரான்ச்சஸ் இருக்கு. அதுல இந்த 2 பிரான்ச்சஸ்மே லூப்போட டைரக்ஷனும் கரண்டோட டைரக்ஷனும் சேம். பட் இந்த பிரான்ச்சுக்கு மட்டும் விஎஃப் பிரான்ச்சுக்கு மட்டும் ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ அதனால இதுக்கு வியோட வேல்யூ நெகட்டிவா இருக்கும். இந்த 3 பிரான்ச்சஸ் உடைய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆட் பண்ணோம்னா இந்த 2 பேட்டரிஸோட இஎம்எஃப்க்கு இருக்கும், ஈக்குவலா இருக்கும். இப்போ இந்த பேட்டரியில நெகட்டிவ் டு பாசிட்டிவ், ஸோ அப்போ 6 வோல்ட். இங்க இந்த லூப் டைரக்ஷன் வரப்போ பாசிட்டிவ் டு நெகட்டிவ் வருது, அப்போ -6 வரும். ஸோ ஈக்குவேஷன் என்ன வரும்னா இந்த மாதிரி வரும் நமக்கு. 2 into I1 minus 4 into I2 plus 2 into I1 is equal to 6 minus 6. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா I1 minus I2 is equal to 0. ஸோ I1 is equal to I2 கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த லூப் எடுத்துக்கலாம். BAGFB லூப் எடுத்துக்கலாம். ஸோ இந்த க்ளோஸ் லூப்ல அகைன் 3 பிரான்ச்சஸ் இருக்கு. இந்த 3 பிரான்ச்சஸ் உடைய டைரக்ஷனும் லூப்போட டைரக்ஷனும், அதாவது கரண்டோட டைரக்ஷனும் லூப்போட டைரக்ஷனும் சேம் தான். ஸோ அதனால விக்கு பாசிட்டிவ் சைன் வரும். இந்த 3 பிரான்ச்சஸ் உடைய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆட் பண்ணோம்னா இந்த 2 பேட்டரிஸோட இஎம்எஃப்க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இதுல நெகட்டிவ் டு பாசிட்டிவ் லூப்போட டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இங்க வரப்போ பாசிட்டிவ் டு நெகட்டிவ், அப்போ 6 minus 3ன்னு வரும். இப்போ ஈக்குவேஷன் இந்த மாதிரி நமக்கு வந்தாச்சு. இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். சிம்பிளிஃபை பண்ணோம்னா 4I2 plus 4I3 is equal to 3ன்னு கிடைக்கும். இங்க I3 is equal to I1 plus I2 இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த I1க்கு பதிலாக I2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதை நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ I1க்கு பதிலாக I2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா 12I2 is equal to 3ன்னு கிடைக்கும். அதையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா, அதாவது 3ஆல டிவைட் பண்ணோம்னா 4I2 is equal to 1. ஸோ I2 is equal to 1/4 கிடைக்கும். இப்போ I2 is equal to 1/4னா I2 is equal to 0.25 எடுக்கலாம். இங்க ஆல்ரெடி I1 is equal to I2 நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ அதனால I1 வேல்யூவும் 0.25 கிடைக்கும். இப்போ I3 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். I3 is equal to I1 plus I2. ஸோ அந்த வேல்யூஸ் அதில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா I3 is equal to 0.50ன்னு கிடைக்கும். ஃபைனலாக ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி I1, I2, I3 வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ கொஸ்டின்ல மேக்னிடியூட் டைரக்ஷன் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியாச்சு. மேக்னிடியூட் ஆஃப் கரண்ட் ஏஜி, பிஎஃப் அண்ட் சிடி பிரான்ச்ல என்னன்னு பார்க்கணும். ஏஜி பிரான்ச்ல I3 கரண்ட் பாஸ் ஆகுது. I3 கரண்ட் வேல்யூ இஸ் 0.5 ஆம்பியர். நெக்ஸ்ட் பிஎஃப் பிரான்ச்ல I2 கரண்ட் பாஸ் ஆகுது. I2 வேல்யூ 0.25 ஆம்பியர். நெக்ஸ்ட் சிடி பிரான்ச்ல I1 கரண்ட் பாஸ் ஆகுது. I1 வேல்யூ 0.25 ஆம்பியர்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.